கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேவனுடைய பாதத்திலே கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் செய்திக்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் யோபுவின் புஸ்தகம், அதனுடைய 5வது அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம், அதனுடைய 9, 10 வேத வசனங்களை ஒருவர் சத்தமாய் வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9, 10 வேத வசனங்களை எடுத்தவர்கள் சத்தமாய் வாசிப்போம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் என்று சொல்லி இந்த கர்த்தருடைய வேதத்தில் பரிசுத்த ஆவியானவர் இவ்விதமாய் அவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் ஆராய்ந்து முடியாத, தேவனுடைய பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையில இப்படியெல்லாம் எனக்கு நடக்குமா, இப்படியெல்லாம் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வாரா, நான் இப்படி ஒரு சூழ்நிலை கர்த்தர் அதை கொண்டு வருவாரா என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய சிந்தனையில இருதயங்கள்ல அவர்கள் ஆராய்ந்திராத ஸ்தோத்திரம் அந்த பெரிய காரியங்களை கர்த்தர் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்வாராம். நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு. சிலர் சொல்லுவாங்கள்ல, நான் நினைச்சு கூட பார்க்கல, ஏணி வைத்தா கூட எனக்கு இந்த காரியம்லாம் எட்டவே செய்யாது, ஆனா அவ்வளவுக்கு என் தேவன் என்ன அவர் கொண்டு வந்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார், உயர்த்திருக்கிறார், அவ்வளவு பெரிய காரியத்தை எனக்கு செய்திருக்கிறார் சொல்லுவார்களே. அதுபோல தேவனாகிய கர்த்தர் அவருடைய சமூகத்தில் அவரை தேடுகிற, அவரை நம்புகிற அவருடைய பிள்ளைகளுக்கு அதை போல அவர்கள் தன்னுடைய மனதில் ஆராய்ந்து கூட நினைத்து கூட பார்த்திராத அவர் பெரிய காரியங்களை அவர் தம்முடைய ஜனத்திற்கு அவர் செய்கிறார். அதே நேரத்தில் நீங்க எண்ணி எண்ணி பார்த்தா கூட எண்ணி முடியாத அளவுக்கு அதிசயங்களையும் செய்வாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நான் ஒன்னா எண்ணி எண்ணி பார்த்தா கூட சொல்லக்கு நமக்கு எண்ண முடியாத அளவுக்கு அவர் அதிசயங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். அநேக பரிசுத்த வாழ்வில் சொல்லுவாங்க, ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்தா 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது அவரை மகிமைப்படுத்துவதற்கு, நன்றி சொல்லுவதற்கு என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்களே. அதே போல ஆண்டவரை நம்புகிற, அவரை தேடுகிற அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எண்ணி முடியாத அளவுக்கு கர்த்தர் என்ன செய்வாராம், அவர் அதிசயங்களை செய்கிறார். சரி, இந்த அதிசயங்கள், இந்த அற்புதங்கள், இந்த பெரிய காரியங்களை எல்லாம் கர்த்தர் யாருக்கு செய்கிறாராம்? நம்ம அடுத்த வசனத்துல நான் வாசித்து பார்த்தால், தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. 2 வார்த்தை அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, கர்த்தர் இந்த பெரிய காரியங்களையும் இந்த அதிசயங்களையும் தாழ்ந்தவர்களுக்கு செய்கிறார். அல்லேலூயா. வாழ்க்கையில மிகவும் தாழ்ந்த நிலையில, எளிய நிலையில, முன்னேற முடியாத நிலையில, அடுத்த வேலைக்கு நான் என்ன செய்வேன், அடுத்த நாளைக்கு நான் என்ன செய்வேன், என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன், என் பிள்ளைகளுடைய காரியங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் என்று சொல்லி வசதியில, வாழ்க்கையில, குடும்பத்துல, ஸ்தோத்திரம், சகோதரர்கள் மத்தியில, நண்பர்களுக்கு மத்தியில மிகவும் தாழ்ந்த நிலையில, மிகவும் தாழ்ந்து எளிய நிலையில அன்றாட வாழ்க்கைய ஓட்டுவதற்கே தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டு திணறுகிறதான
அப்படிப்பட்ட அந்த தாழ்ந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த தாழ்ந்தவர்களுக்கு தான் இந்த அதிசயங்களையும் இந்த பெரிய காரியங்களையும் செய்து அவர்களை நான் உயர்ந்த ஸ்தானத்துல நான் கொண்டு வருவேன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர்களைத்தான் நான் உயர்த்துவேன் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, துக்கிக்கிறவர்களை, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, பல நேரத்துல ஸ்தோத்திரம் சிலருடைய வாழ்க்கையில துக்கம் மாறவே செய்யாது. பாருங்க, சிலருக்கு துக்கம் வரும், அடுத்த நேரத்துல கொஞ்ச நேரத்துல அந்த துக்கம் நீங்கி விடும். ஆனால் சிலருடைய வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கையில அந்த துக்கம் மாறாத நிலையில வேதனைப்படுவாங்க. அந்த துக்கம் மாறாத அளவில் அவங்க வேதனைப்படுகிறாங்க, துக்கப்படுகிறாங்கன்னா உங்க இருதயத்துல எங்கோ ஒரு காயம் பட்டு இருக்கிறார். அவருடைய இருதயத்துல ஏதோ ஒரு காயம் பட்டு அதை அவர்களால் தாங்க முடியாம, அதை சீரணிக்க முடியாம, எத்தனை ஆறுதல் மற்றவர்கள் சொன்னாலும் அவருடைய ஜீவியத்துல ஒரு ஆறுதல் வராம தன்னுடைய வாழ்க்கையில அதை நினைச்சு 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 தன்னுடைய இருதயத்தில் அவர்கள் துக்கப்பட்டு கொண்டே இருக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவர் சொல்கிறார், அப்படி துக்கப்படுகிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்கிறார், நீ எதை எண்ணி நீ துக்கப்படுகிறாயோ அதுல உனக்கு ஒரு ரட்சிப்பை நான் தருவேன், அதுல நான் உனக்கு விடுதலையை தருவேன். நீ துக்கப்படுகிற காரியத்துல உனக்கு ஒரு விடுதலை வரும். நீ துக்கப்படுகிற காரியத்துல உனக்கு ஒரு ரட்சிப்பு வரும். அதுல நான் உனக்கு விடுதலையை தந்து ரட்சிப்பை தந்து நான் என்ன செய்வேன், உன்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்துவேன் சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க, எவ்வளவு அன்பானவர், எவ்வளவு நல்லவர். இந்த உலகத்திற்குரிய ஜனங்கள் எல்லாம் அவர்கள் தேடி போகிறதெல்லாம் யாரைத்தான் தேடி போகிறாங்க? ஐஸ்வர்யவான்களைத்தான் தேடி போகிறாங்க. ஐஸ்வர்யவான்களைத்தான் தேடி போய் அவர்கள் தான் நாளுக்கு நாள் முன்னேறுவதற்காக வழி செய்கிறாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ வாழ்க்கையில தாழ்ந்த நிலையில் இருக்கிறவர்களை, வாழ்க்கையில தாங்க முடியாத துக்கத்துல துயரத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவன் நன்மை செய்து அவருடைய வாழ்க்கையில இருக்கிற வேதனைகளை தீர்க்கும்படியான ஒரு விடுதலையை, ரட்சிப்பை கொடுத்து அவர்களுக்கு தான் நான் அதிசயங்களை செய்து பெரிய காரியங்களை செய்து அவர்களைத்தான் நான் உயர்த்துவேன் சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் வாக்கு மாறாதவர், அவர் வார்த்தையில் அவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அவர் பொய் சொல்வதற்கு ஒரு மனுஷன் அல்ல, அவர் மனம் மாறுவதற்கு அவர் மனு புத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவரும் அல்ல. அல்லேலூயா. அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவனாய் காணப்படுகிறார். அவர் சொன்னது போல இந்த நாளிலும் தேவனுடைய பாதத்துல வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில நீங்க எந்த காரியத்தை எண்ணி துக்கத்தோடு நீங்க வந்திருக்கிறீர்களோ, உங்க வாழ்க்கையில எந்த காரியத்துல மிகவும் தாழ்ந்து போன நிலைமையில அற்புதமா எண்ணப்பட்ட நிலையில வந்திருக்கிறீர்களோ, பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், உங்களை நான் விடுவிப்பேன், உங்களை நான் ரட்சிப்பேன், உங்களுக்கு நான் அதிசயங்களை செய்வேன், உங்களை நான் ஸ்தோத்திரம், உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வேன், உங்களை நான் உயர்ந்த ஸ்தானத்துல நான் கொண்டு வந்து உங்களை நான் உயர்த்துவேன். உங்க குடும்பம் உயர்த்தப்படும், உன் சந்ததிகள் உயர்த்தப்படும், உன்னுடைய சந்ததிகள், உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய பேர பிள்ளைகள் எல்லாம் உயர்த்தப்படுவார்கள் சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் அவர் சொன்னால் அவர் அப்படியே செய்வார். ஆனாலும் தேவன் அப்படியே அவர் செய்ய வேண்டுமானா பாருங்க, அதற்கு சில நிபந்தனைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் இப்படியெல்லாம் நான் செய்வேன், இப்படி செய்கிற ஆளுதான். எந்த மனுஷனை தாழ்ந்தவர்களை உயர்த்துகிற கர்த்தர், துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிற கர்த்தர், பெரிய காரியங்களை செய்கிற அதிசயம் செய்கிற தேவன். நான் அதை செய்ய வேண்டுமானா சில நிபந்தனைகள் இருக்கிறது, அதின்படி நீ செய்யணும். நீ செய்கிற நேரத்துல உன் வாழ்க்கையில நான் அதே போல உனக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து உன்னுடைய தாழ்விலிருந்து, உன்னுடைய துக்கத்திலிருந்து உன்னை விடுவித்து உன்னை உயர்த்துவேன் சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. தேவன் அவிதமாய் செய்ய வேண்டுமானா இப்ப நமக்கு என்ன நிபந்தனை வைத்திருக்கிறார்?
வேதம் என்ன சொல்லுகிறது? முதலாவது, கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு, அவர் நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும்? வேதம் என்ன சொல்லுகிறது? வேதத்தை நாம் வாசித்து பார்த்தால் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டுமானால் முதலாவது கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 33வது அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 33வது அதிகாரம், அதனுடைய 3வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் கர்த்தருடைய வேதம் நிமித்தமாய் சொல்லுகிறது. வாசிப்போம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான ஆண்டவர் செய்கிற காரியத்தை பாருங்க. எப்படிப்பட்ட காரியம் செய்யறாரா? நமக்கு எட்டாத. அதான் சொல்றது, ஏணி வச்சா கூட எனக்கு என்ன செய்யாது, எட்டாது. ஆனா அப்படிப்பட்ட காரியம் எனக்கு நடந்துக்குன்னு சொல்றாங்களே. கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, ஸ்தோத்திரம், உனக்கு எட்டாததுமான. அல்லேலூயா. அப்படியான கர்த்தர் என்ன? உன் குடும்பத்திற்கு அது தகுதியே கிடையாது. உன் குடும்பத்திற்கு, உனக்கு கர்த்தர் சொல்கிறார், உனக்கு, உன் குடும்பத்திற்கு, உன் சந்ததிகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கு தகுதியே கிடையாது. ஆனா தகுதி இல்லாத உன்னை அப்படிப்பட்ட ஒரு எட்டாத உயரத்துல கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன், உனக்கு அறிவிப்பேன் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நமக்கு எட்டாத அளவுக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போய் நம்மை உயர்த்தி கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதிக்க வேண்டுமானா என்ன செய்யணுமா? அந்த வருஷத்தின் முந்தின பாகம் சொல்லுகிறது, என்னை நோக்கி நீ கூப்பிடு. அல்லேலூயா. நீ என்னை நோக்கி கூப்பிடு. நீ எப்பொழுது என்னை நோக்கி நீ கூப்பிட்டு கொண்டே இரு. நீ என்னை நோக்கி எப்பொழுது இரவும் பகலும் நீ என்னை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருப்பாயானால் நிச்சயமாக நீ கூப்பிடுகிற காரியத்துல நான் கட்டாயம் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த தாழ்ந்த நிலைமையை நீக்கி, உன் வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை நீக்கி, உனக்கு எட்டாத அளவுல உனக்கு நான் பெரிய காரியத்தை செய்து உயர்த்துவேன் சொல்கிறார். அல்லேலூயா. தூங்கி கொண்டிருந்தா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருந்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எட்டாத கர்த்தர்னு செய்வார். அவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நடுராத்திரியில கூட ஆண்டவருக்கு சமூகத்துல எழுந்து என்ன செய்யணும்? நீங்க கூப்பிடணும். பாருங்க, ஒரேடியா காலையில வரைக்கும் ராத்திரி படுத்தா காலையில வரைக்கும் அந்த தூக்கம் தான் இது சொல்லி அல்ல. நடுராத்திரியில கூட எழும்பி கண்ணீரோடு அவருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. ஸ்தோத்திரம். அதிகாலையில எழும்பி அவருடைய சமூகத்துல அவரை கூப்பிட்டு பாருங்க. மத்தியானத்துல கொஞ்சம் உங்க சமையல் எல்லாம் முடித்த பிற்பாடு அல்லது நீங்க சாப்பிட்டு முடிந்த பிற்பாடு இந்த லஞ்ச் டைம் பாருங்க, 1 மணி நேரமும் நீ உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறது இல்ல. அந்த சாப்பிட்டு முடிந்த பிற்பாடு கொஞ்சம் அந்த வேதத்தை திறந்து வாசித்து விட்டு ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிட்டு பாருங்க. மாலை நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. நீங்க எந்த அளவுக்கு கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிட்டு நீங்க ஜெபிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்க ஜெபத்தின் அளவுக்கு தக்கபடி கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கூப்பிடாதவர்களுக்கு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய மாட்டார். அவர் வாக்கு பண்ணிட்டார், அதனால செய்யட்டும் என்று சொல்லி சும்மா இருந்தா அந்த வாக்கு தத்தம் நமக்கு பலிக்காது. நம் ஆண்டவரை நோக்கி எப்பொழுது நாம் கூப்பிட்டு கொண்டே இருக்கணும். வேதத்துல சிலர் தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய தாழ்ந்த நிலைமையில, தங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையில ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட வேளையிலெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியத்தை தேவன் செய்திருக்கிறார். வேதத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது 1 நாளாகம புஸ்தகம் அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் கர்த்தருடைய வேதம் இவ்விதமாய் சொல்கிறது. வாசிப்போம். 1 நாளாகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன்
அருளினார் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வேதத்துல நான் வாசிக்கிறோம். பாருங்க, யாபேஸ் என்கிறதான ஒரு தெய்வ மனிதன் இருந்திருக்கிறார் அந்த நாளில. பாருங்க, அவனுடைய தாய் அந்த மனுஷனுக்கு பிறந்தாக்குல பேர் வைக்கும் போது பாருங்க, யாபேஸ் என்கிற பெயரை வைத்தாள். யாபேஸ் என்கிற பெயருடைய அர்த்தமே துக்கத்தின் மகன் என்கிறதான பேரை என்ன செய்திருக்கிறார், அவனுக்கு வைத்திருக்கிறார். ஏன்னு சொன்னா, அவ வயிற்றுல, தாயினுடைய வயிற்றுல உருவான நாளிலிருந்து அந்த தாய்க்கு என்னைக்கும் கண்ணீர் தான். அல்லேலூயா. தாயினுடைய வயிற்றுல உருவான நாளிலிருந்தே அவனுக்கு என்னைக்கும் கண்ணீர், தாய்க்கு என்னைக்கும் கண்ணீர் தான். எப்பவுமே ஏதாவது பிரச்சனை, எப்பவுமே ஏதாவது வேதனை, எப்பவுமே ஏதாவது தொந்தரவு, எப்பொழுதும் அவருடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகள் வந்து அவளை வேதனைப்படுத்தி அந்த பிள்ளைய பெற்றெடுக்கிறது வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில பல விதத்துல அவ வேதனையை அனுபவித்து துக்கப்பட்டு கொண்டே இருந்திருக்கிறாள். ஆகையினால அந்த குழந்தை பிறந்த வேளையில பாருங்க, கருவுல உருவான நாளிலிருந்தே எனக்கு பிடிச்ச துக்கம் இன்னும் தீரலையே என்று சொல்லி அந்த அர்த்தத்திலேயே, துக்கத்தின் மகன் என்கிற அர்த்தத்திலேயே யாபேஸ் என்கிற பெயரை வச்சுட்டாங்களாம். பாருங்க, அதே போல சாதாரணமாக ஒரு மனுஷனுடைய பெயர் எப்படி இருக்கிறதோ, கிட்டத்தட்ட ஒரு மனுஷனுடைய பெயர் எப்படி இருக்கிறதோ அதை போலவே அந்த மனுஷனுடைய ஜீவிதம் யாவதேசம் காணப்படும். பாருங்க, ஆகையினால தான் வேதத்திலேயே அநேகருடைய பெயரை எல்லாம் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இயேசு அநேகருடைய பெயரெல்லாம் மாற்றி இருக்கிறார். யாக்கோபுடைய பெயரை மாற்றி இஸ்ரவேல் சொல்லி வைத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போலதான் யோவான், அதே போல அவருடைய சகோதரன் யாக்கோபு, இவருடைய பெயரெல்லாம் கர்த்தர் மாற்றி இடிமுழக்க மக்கள் என்று சொல்லி பெயரை வைத்தார். சீமோன் பேதுருக்கு பெயரை மாற்றி கர்த்தர் பேதுரு என்று சொல்லி பெயரை வைத்தார். அநேகருடைய பெயரெல்லாம் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. ஏன்னா அவங்க பெயர் எப்படி இருக்கிறதோ அப்படியே அவருடைய ஜீவியம் காணப்படும். ஏசா கூட தன்னுடைய சகோதரனை குறித்து தகப்பன்ட சொல்லும் பொழுது சொல்ல, அவன் பேர் எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று சொல்லி. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இங்க நாம் வேதத்துல வாசிக்கும் பொழுது அப்ப இந்த யாபேசுக்கு துக்கத்தின் மகன் சொல்லி பேர் வைத்தா, இவன் வாழ்க்கையில கூட அப்படியே அந்த துக்கத்தின் பாதையில அவன் கடந்து வந்திருக்கிறான். பாருங்க, ஸ்தோத்திரம். வாலிப நாட்கள் கூட வருகிறது, பெரியவனா கூட வளர்ந்தாச்சு. இவனுக்கு பேருக்கு தக்கபடி இவன் ஜீவியத்துல என்னைக்கும் துக்கம்தான், என்னைக்கும் பிரச்சனை, என்னைக்கும் வேதனை. யாராவது அவன் அற்பமா எண்ணுகிறது, அற்பமா பேசுகிறது, அலட்சியம் பண்ணுகிறது, வேதனைப்படுத்துகிறது, கஷ்டப்படுத்துகிறது, அவன் அதிகமா துக்கத்தை அனுபவித்திருக்கிறான். ஆகையினாலதான் அவன் அதிகமா துக்கத்தை அனுபவித்ததுனால ஒரு நாள் என்ன செய்தான்னா, அந்த துக்கம் தாங்க முடியாம அவன் கர்த்தருக்கு சமூகத்தை நோக்கி போய் அவன் செபித்தானாம். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவன் செபித்தானாம். அந்த ஜெபத்தை தான் நாம் இப்பொழுது என்ன செய்தோம், நாம் வாசித்தோம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அல்லேலூயா. என்னைக்கு அவனுடைய வாழ்க்கையில அதுவரைக்கும் தீங்கு வந்து 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 ஒவ்வொரு தீங்குக்கு பின்னால் அடுத்த தீங்கு வந்து வந்து அவனை துக்கப்படுத்தி அவனுடைய கண்கள்ல கண்ணீரை சிந்தி அவனை வேதனைப்படுத்தி இருக்கிறது. ஆண்டவருக்கு சமூகத்தை செபிக்கிற, ஆண்டவரே உங்க கரத்தை நீர் என் மேல வைங்கப்பா, உங்க கரத்தை என் மேல வைத்து என்னை நீங்க ஆசீர்வதிங்க, என்னை ஆசீர்வதித்து என் எல்லைய கர்த்தர் விரிவாக்குங்கப்பா, என் எல்லையை விரிவாக்கி கர்த்தாவே இனி இந்த தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்து கொள்ளுங்க என்று சொல்லி அவன் கர்த்தருடைய சமூகத்துல அவன் செபித்த வேளையில, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு செபித்த வேளையில அவன் எப்படி செபித்தானோ வேதம் சொல்கிறது, கர்த்தர் என்ன செய்தாராம், அப்படியே அவனுடைய ஜீவிதத்தை மாற்றினார். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள் தம்முடைய கரத்தை அவன் மேல வைத்தார், அவனை ஆசீர்வதித்தார். பாருங்க, ஒன்றில்லாத நிலையில இருந்த அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து அவன் எல்லையை இப்பொழுது விரிவா மாற்றி விட்டார். பாருங்க, அவனுடைய எல்லையை விரிவா மாற்றி
இனி துக்கம் அவனை வேதனைப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலகி காத்திருக்கிறார். இப்பொழுது இவனுடைய வாழ்க்கை எப்படி மாறிவிட்டது தெரியுமா? அவனுடைய வாழ்க்கை, அவன் சகோதரர்கள் எல்லார விட இப்போ எப்படி மாறிட்டானா, நல்ல ஆசீர்வாதமாய் மாறி பெரிய ஆளாக மாறிவிட்டான். அல்லேலூயா. அதை நான் முந்தின வசனத்துல நான் வாசிக்கிறோம். 9வது வசனத்துல, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ எப்படி மாறிட்டான்? அன்னைக்கு கனவீனமா இருந்தான். அவன் சகோதரர்கள் எல்லாரையும் பார்க்கலும் கனவீனமா, ஆஸ்தியில குறைப்பட்டவனா, ஐஸ்வர்யத்துல குறைப்பட்டவனா, வாழ்க்கையில தொடர்ந்து உடைக்கப்பட்டு தீங்கு அனுபவிக்கிறவனாய் காணப்பட்டான். ஆனா அவனுடைய செபத்தை ஆண்டவர் கேட்டார். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு செபித்த அந்த செபத்தை கேட்டு கர்த்தர் தம்முடைய கரத்தை அவன் மேல வைத்து அவனை ஆசீர்வதித்து, இப்ப பாருங்க, அவங்க சகோதரர்கள் எல்லார பார்க்கலும் கர்த்தர் இவனை ஆசீர்வதித்து எல்லார விட கனம் பெற்றவனாய் மாற்றினாராம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த காலை பரிசுத்த ஆராதனை வேளையில தேவனுடைய பாதத்துல ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையினுடைய சிறுமையின் நிமித்தம், உங்க வாழ்க்கையில் உள்ள ஸ்தோத்திரம் கஷ்டத்தின் நிமித்தம், எளிமையின் நிமித்தம், வாழ்க்கையில சகோதரர்கள் அற்பமாய் எண்ணுகிறது நிமித்தம், மற்றவர்கள் உங்களை பார்த்து அலட்சியம் பண்ணுகிற நிமித்தம் துக்கத்தோடு தேவனுடைய பாதத்தில் வந்திருக்கிறீர்களோ, பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், நீங்க இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஒருவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் மத்தியில் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த இயேசுவை நோக்கி நீங்க செபத்துல ஓயாம அவரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் நிச்சயமாக அந்த துக்கத்தை நீக்கி உங்களை அற்பமாக பேசின, உங்களை வேதனைப்படுத்தின, துக்கப்படுத்தின எல்லாரை பார்க்கிலும் கர்த்தர் உங்களை மேன்மை பெற்றவர்களாய் மாற்றுவார். உங்க குடும்பத்துல இருக்கிற மற்ற சகோதர சகோதரிகள் எல்லாரை விட கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்க எல்லையை பெரிதாக்கி கர்த்தர் உங்களை கனம் பெற்ற தெய்வ பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வேதத்தில் அநேகர் விதமாக கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட வேளையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.